தகவல் தொடர்பு என்றால் என்ன? இந்த வீடியோவில் நாம் தகவல் தொடர்பு என்றால் என்ன என்பது பற்றி பார்க்க போகிறோம். தகவல் தொடர்பு என்பது இரண்டு அல்லது அதற்கு அதிகமான நபர்களிடையே தகவலை அனுப்புதல் மற்றும் பெறுதல் ஆகும். தகவலை அனுப்பும் நபர் அனுப்புனர் எனப்படுகிறார். அதே நேரத்தில் தகவலை பெறுபவர் பெறுநர் என அழைக்கப்படுகிறார். தெரிவிக்கப்படும் தகவல்களானவை உண்மைகள், கருத்துக்கள், நம்பிக்கை, அணுகுமுறைகள் மற்றும் உணர்வுகளாக கூட இருக்கலாம். தகவல் தொடர்பின் வகைகள்: வாய்மொழியிலானது, எழுத்துப்பூர்வமானது, உடல் மொழி. வாய்மொழி தகவல் தொடர்பு என்பது செய்தியை அனுப்புபவராலும் பெறுபவராலும் புரிந்து கொள்ளும் ஒரு பேசப்படும் மொழியில் ஒரு செய்தியை அனுப்புவதாகும். உதாரணங்கள்: நேருக்கு நேர் பேசுதல், ஒரு சொற்பொழிவு அல்லது கருத்தரங்கில் பேசப்படுவதை கேட்கல், ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை கேட்டல். எழுத்துப்பூர்வமான தகவல் தொடர்பு என்பது செய்தி அனுப்புபவர் மற்றும் பெறுபவர் இருவரும் புரிந்து கொள்ளும் குறியீடுகளை பயன்படுத்தி ஒரு செய்தியை அனுப்புவதாகும். நீங்கள் இந்த பாடத்தில் எழுதப்பட்டதை வாசித்தால் நீங்கள் எழுத்துப்பூர்வமான தகவல் தொடர்புகளில் ஈடுபட்டுள்ளீர்கள். உடல் மொழி என்பது ஒரு செய்தியை அனுப்ப பயன்படுத்தப்படும் வாய்மொழி அல்லாத ஒரு தகவல் தொடர்பு வடிவமாகும்.